விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைத்தாலும் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய அங்கீகாரம் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்ற நிலை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சர்வதேச தடகள போட்டிகளில் பதக்கங்கள் குவித்தும் உரிய அங்கீகாரத்திற்காக பல மாதங்களாக போராடி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் ஒருவர். காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் வெற்றி வாகை சூடி இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சித்குமார். பிறந்த 9வது மாதத்திலேயே போலியோவால் பாதிக்கப்பட்டதால் இவரின் 2 கால்களும் செயலிழந்து போயின. கால்கள் தளர்ந்த நிலையிலும் நம்பிக்கை தளராத ரஞ்சித்குமார் வட்டி எறிதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் என பயிற்சிகளை மேற்கொண்டார். இதன் பலனாக கடந்த 2006ஆம் ஆண்டு காமன்வெல்த் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார் அவர். அந்த போட்டியில் பதக்கம் வென்ற ஒரே இந்திய வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிட்டியது. வட்டி எறிதல் போட்டியில் சவுத் கொரியாவில் வெள்ளி பதக்கம் அடித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்னுடைய பதக்கம் பெற்றதுக்காக பலாயிரக்கணக்கான பேர் மத்தியில் எனக்கு பதக்கம் அனுபவிச்சாங்க. அப்போது நம்மளுடைய இந்திய தேசிய கொடி அந்நிய மண்ணில் ஏற்றி இறக்குனாங்க. அப்போ என்னறியாமலே அழுது விட்டேன். ஒரு மாற்றுத்திறனாளியாலும் இந்த இந்திய தேசிய கொடிக்கும் இந்திய தேசத்துக்கும் பெருமை சேர்க்க முடிஞ்சது என்று நான் எண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ள ரஞ்சித்குமார் தற்போது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் தடகள பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். இதற்காக அவருக்கு 5000 ரூபாய் தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தின் கீழ் பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கடந்த 2008ஆம் ஆண்டு அரசு ஆணையிட்டுள்ளது. ஆனால் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றியும் ரஞ்சித்குமாருக்கு இதுவரை காலமுறை ஊதியம் வழங்கப்படவில்லை. 24 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. சமூக நலத்துறையில், ஊனமுற்ற நலத்துறையில் அந்த நிலுவையை அதாவது உரிமையை கேட்டவுடன் செய்யக்கூடிய இந்த தமிழக அரசு எங்களுடைய உரிமையை கேட்டு இந்த 64 பேருக்கும் நிலுவையில் இருக்கின்ற மாற்றுத்திறன் நலத்துறையில் நிலுவையில் இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதை விரைவாக அமல்படுத்த தமிழக முதல்வர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்முறை கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்பாக ரஞ்சித்குமார் பலமுறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் பல்வேறு விதிமுறைகளை காரணம் காட்டி அவருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இது தொடர்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. இதற்கு தொலைபேசியில் பதிலளித்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணை பொது மேலாளர் சுந்தரம் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அரசின் பதில் கிடைத்த பிறகே மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 34 வயதாகும் ரஞ்சித்குமார் அரசிடம் உரிய அங்கீகாரத்தை எதிர்நோக்கியுள்ளார். இருப்பினும் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள உலக தடகள போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம் பெற்றுத் தருவதே குறிக்கோள் என்கிறார் ரஞ்சித்குமார். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் சிந்தலை பெருமாளுடன் பிரியாமணி மற்றும் நிரஞ்சன் பாரதி.